ஆன் பண்ணி விட்டுருங்க. சிவா திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி, திருக்கையிலாய பரம்பரை போற்றி, சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி, அகச்சந்தானம் புறச்சந்தானம் உய்யவந்த சந்தானம் திருக்கையிலாய பரம்பரை போற்றி, பணி செய்ய உடல்நலம் மனவடம் ஞானத்தெளிவை குருவினிடத்திலும் திருவினிடத்திலும் விண்ணப்பித்து வகுப்பை தொடங்கலாம். திருஞான சம்பந்தர் அருளிய தேவாரம் திருமுறை 1ஆம் திருமுறை, பதிகை எண் 43, தலம் திருக்கற்குடி, மந்திர எண் எத்தனை? 4வது மந்திரம். சரிதானே? 4வது மந்திரம் தானா? எழுதுங்க. தேவர்கள் வேண்டியதால் இறைவன் விடத்தை அமுதமாக உண்டான். அதனால் நீலகண்டனாக இருக்கிறான். மதம் கொண்ட யானை அருகில், மதங்கண்ட ஆண் யானையின் அருகில் பெண் யானை வருகின்றது. அந்த பெண் யானையினுடைய வாயில் ஆண் யானை மூங்கில் முளைகளை உணவாக கொடுக்கிறது, ஊட்டுகிறது. அத்தகைய சிறப்புடையது இந்த திருக்கற்குடி என்ற மாமலை அல்லது திருக்கற்குடி என்ற இந்த தலம். அத்தகைய சிறப்புடையது. அந்த மந்திரத்தில் இரும் களம் ஆறன்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதற்கு பெரிய கண்டம் நிறையன்னு அர்த்தம். பெரிய கண்டம் நிறைய. உண்ணியன்னு ஒரு வார்த்தை இருக்கும், அதுக்கு உண்டன்னு அர்த்தம். இரும் களம் ஆற. பிறகு அழியார் பிடிவாயில்னு ஒரு வார்த்தை இருக்கும் அந்த மந்திரத்தில். அழியார் பிடிவாயில். அழினா அன்பு, பிடினா பெண் யானை. வெதிர் என்ற சொல்லுக்கு மூங்கில்னு அர்த்தம். இந்த மூங்கில் முளை அமுதம் போல் இனிக்கக்கூடியதுன்னு உரை கொடுத்திருக்காங்க. இப்போ மந்திரத்தை பாருங்க. இப்போ எத்தனாவது மந்திரம்? ஒருங்கொழி நீ இறைவாவின் 4வது மந்திரம் தானே? நீ இறைவா என்று உம்பர்கள் ஓலமிட கண்டிருங்கள மாற விடத்தை இன்னமுதுண்ணிய ஈசர் மருங்கலியார் பிடி வாயில் வாழ்வெதிரின் முளைவாரி கருங்கலி யானை உடுக்கும் கற்குடி மாமலை ஆரை. பொருள் பார்க்கலாம். மதங்கொண்ட யானை அதனிடத்தில் அன்பு காட்டி வருகின்ற பெண் யானை. தேவர்களுக்கு இறைவன் அமுதத்தை கொடுத்தார். ஆண் யானைக்கு பெண் யானை, ஆண் யானைக்கு அன்பு காட்டி வருகின்ற பெண் யானை
இனிமை உடைய மூங்கில் முளையை கொடுக்கிறது. இப்போ தென்னைமர குருத்தெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா இனிக்குது இல்லை, அது மாதிரி அது இனிக்கும். இந்த பனங்கிழக்குள்ள ஒரு இது இருக்குல்ல, குச்சி மாதிரி, நுனியை சாப்பிட்டீங்கன்னா இனிக்கும். அது மாதிரி மூங்கில் குருத்து இனிக்கும், அதை கொடுக்கிறது. இங்கு சொல்லப்பட்ட இயற்கை வளங்கள் 4வது மந்திரத்தில் இயற்கை வளம் பார்க்கிறோம். அவற்றை இயற்கை வளங்களாகவே பெரும்பாலோர் பார்க்குறாங்க. தண்டபாணி தேசிகர் தேவார உரையில் இயற்கை வளத்தில் இறைவளம் காண வேணும்னு ஒரு குறிப்பு கொடுத்துருக்கிறார். திருமுறை ஆசிரியர்கள் பயன்படுத்துகிற ஒவ்வொரு எழுத்தும் சமய சார்புடையது. காரணமின்றி அவங்க ஒரு எழுத்தை கூட பயன்படுத்த மாட்டாங்க. அம்மையப்பரே யானையாக பார்க்கப்பட்ட வரலாறு நமக்கு இருக்குது. இறைவனை ஆண் யானையாகவும் அம்மையை பெண் யானையாகவும் சொல்லி தான் விநாயகர் வரலாறு சொல்கிறாங்க. ஆணையாக பார்க்கப்பட்ட வரலாறு இருக்கிறது. சமீபத்தில் நம்ம திருமுறை கருத்தரங்கத்தில் யானைன்னு ஒரு பதிகமே வந்தது. பதிகம் முழுவதும் யானைன்னு வந்ததுங்க. இவர் பேசினார், யாரு? குமரகுரு பேசினார். பதிகம் முழுவதுமே இறைவனை யானைன்னு வந்தது. பிறகு போற்றி பக்கருடையில் யானை இறைவனுக்கு எதாக சொல்லப்பட்டிருக்கிறது? தசாங்கத்தில் ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் சேர்த்திங்கன்னா தான் இதில் யானையாக வருதுங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அதெல்லாம் தெரியாதவனு தான் இதை இயற்கை காட்சின்ட்டு போயிட்டுருக்கிறான். அதெல்லாம் தெரிஞ்சாலும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிடுறது கிடையாது நம்ம ஆட்கள். அம்மையப்பரை யானையாக பார்க்குறோம். விநாயகரை கடவுளையே யாராக பார்க்குறோம்? விநாயகராக பார்க்குறோம். விநாயகர் யானை வடிவா நின்று தான் ஔவையாருக்கு அருள் செய்ததாக சொல்கிறோம். இறைவனுடைய தசாங்கத்தில் ஒன்று யானையாக இருக்குது. இங்கே யானையை அம்மையப்பராகவும் சொல்லலாம், அல்லது ஆன்மாவும் இறைவனும்னு சொல்லலாம். ஆன்மாவும் இறைவனும்னு சொல்லலாம். நமக்கு இறைவன் ஆணாகவும் ஆன்மா எதாகவும் சொல்லப்படும். ஆமாம், நமக்கு சைவத்தில் இறைவனை ஆணாகவும் ஆன்மாவை பெண்ணாகவும் சொல்கிறதுனால அதுவும் நல்லா பொருந்தி வரும். அடுத்தது தேவர்கள் காக்க வேண்டியது போது இறைவன் விடமுண்ட வரலாறு. அங்கேயும் தேவர்களுக்கு அமுதத்தை கொடுத்துட்டு தான் எதை சாப்பிட்றாரு? விஷத்தை சாப்பிட்றாரு. இங்கே பெண் யானைக்கு ஆண் யானை கொடுத்ததை தவிர ஆண் யானை அதை என்ன செய்யலை? சாப்பிடலை. அதில் கூட ஒரு நயம் இருக்குது. உயிர்களுக்கு போகத்தை கொடுக்கும்போது அதனால் யாருக்கு இன்பம் இல்லை? ஈரோட்டில் அதானே படிச்சிங்க. இறைவன் அதில் அறிகிறான், உயிர்களுக்காக அறிகிறான். ஆமாம், உயிர்களுக்காக அறிகிறான், உயிர்களுக்காக நுகருகிறான். இறைவனுக்கு அதனால் எதுவுமே இல்லை. அமுதன் தேவர்களுக்கு, விஷம் இறைவனுக்கு. ஆண் யானை அது சாப்பிட்டுட்டு கொடுத்ததுன்னு இல்லையே, கொடுத்ததுன்னு தானே இருக்குது. இதெல்லாம் அழகாக சேர்த்து இந்த திருப்பாட்டை பார்க்கலாம். அந்த ஒரு தேவாரத்தை அந்த அளவில் நிறைவு செய்து ஒரு திருவாசகம், நேற்றெடுத்த திருவாசகத்துக்கு பொருள் பார்க்கணும்.